வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. பொதுவாக நம்ம சிக்கன் சால்னா வித் பரோட்டா கூட சாப்பிட்ருப்போம். ஆனால் நான் வந்து சோயாவும் அதாவது மீல் மேக்கரும் கருப்பு சுண்டலும் வச்சு ஒரு சால்னா ஆனால் வீட் பரோட்டாவோட சாப்பிட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமேல் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. தேவைன்னா இன்னும் காரத்துக்கு இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. இல்லை 2 பெரிய வெங்காயமாக எடுத்துகிட்டு கூட நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லாவே வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறமேல் நல்லா ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இப்போ மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வதங்க விடுறேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமேல் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறமேல் இஞ்சி பூண்டு சமமாக அரைச்சி அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லியும் புதினாவையும் கொஞ்சமாக நறுக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமேல் மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமேல் மீல் மேக்கரை ஏற்கனவே தண்ணியில் போட்டு நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்தாச்சு. அதை சேர்த்தாச்சு. இப்போ கருப்பு சுண்டலை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு அதையும் இது கூட சேர்த்து தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம மீல் மேக்கர் வேக வச்ச தண்ணியும் யூஸ் பண்ணிப்போம். தண்ணி வேணும்னா வேறு தண்ணி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். மீல் மேக்கர் தண்ணியும் யூஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி எனக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா கலக்கி விடுங்க. கலந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வந்து வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவாக அரைச்சி இதை வந்து நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த கிரேவியில் ஊற்றிடுங்க. இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு இன்னும் கிரேவி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் ஏற்கனவே அரைச்சதை சேர்த்துருக்கேன். நான் சேனல்லையும் ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க்கு கொடுக்குறேன். கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் மேலே தூவிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் செய்த வீட் பரோட்டா அது கூட தான் இந்த சால்னா வெஜிடேரியன் சால்னா சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா மீல் மேக்கரும் இருக்கும், கருப்பு சுண்டலும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் கிரானி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.